பிரைஸ் லார்ட். ஜீவ அப்பம் நேயர்களுக்கு பிஷப் டாக்டர் CN ராஜ்குமார் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 2 வகையான காற்றுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாடை காற்று, தென்றல் காற்று. வாடை காற்று என்று சொல்லுகிறது வேகமாக வருகிற காற்று. தென்றல் காற்று என்று சொல்லுகிறது பீச்சிலே நடமாடும் போது வருகிற மாதிரி மெதுவான காற்று. இந்த 2 காற்றும் ஒரு தோட்டத்திலே வீசும்போது நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். முதலாவதாக வாடை காற்று திடீரென்று வருகிற பிரகாரமாக தேவ பிள்ளைகள் இருக்கிற தோட்டத்திலே தேவன் வீசுகிற வாடை காற்று வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக யோபு சந்தோஷமாய் இருக்கிற அந்த விருந்தின் நாட்களிலே திடீரென்று வாடை காற்று ஒன்று வீசுகிறது. தன்னுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பலவிதமான நஷ்டங்கள், மரணங்கள், சேதாரங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி. அந்த நேரத்தில் வாடை காற்று திடீரென்று யோபுனுடைய சந்தோஷமான நாளிலே வீசும் பொழுது அந்த வாடை காற்றை பார்த்து யோபு கலங்காதபடிக்கு கர்த்தரை துதிக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே வாடை காற்று வேகமாய் திடீரென்று புத்தி கட்டாத நேரத்திலே வீசும்போது யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன பிரகாரமாக எப்பேற்பட்ட வாடை காற்று நம்முடைய வாழ்க்கையில் வீசும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது யோபுக்கு இழந்து போனதை 2 மடங்கு திருப்பி கொடுத்த பிரகாரமாக இழந்து போன அனைத்தையும் 2 மடங்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்கிறதுக்காகவே கர்த்தரே வாடை காற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். 2வது பார்க்கிறோம் தென்றல் காற்று. இந்த தென்றல் காற்று மெதுவாய் வீசுகிற காற்று. ஸ்தோத்திரம். இந்த தென்றல் காற்று மெதுவாய் வீசுகிற பிரகாரமாக ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்தார். அதற்கு பிறகு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் வெறுமையாயிருந்த சாராளுடைய கர்ப்பத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி சாராள் அவிசுவாசப்பட்டு சிரித்தாள். ஆனால் ஆபிரகாமோ விசுவாசித்தான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 25 வருஷங்கள் ஆபிரகாம் பொறுமையோடு தென்றல் காற்று ஆகிய சோதனையிலே பொறுமையோடு இருந்த பின்னாலே 25 வருஷங்கள் கழித்து கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி ஒரு ஈசாக்கை கொடுத்தது உண்மை என்று சொன்னால், பல வருஷங்களாக உங்களிலே வீசிக்கொண்டு நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டிருக்கின்ற காரியங்களை கர்த்தர் எவ்வளவு தாமதமானாலும் ஏற்ற சமயத்திலே சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3வதாக யோசேப்பு 17வது வயதிலே ஒரு சொப்பனத்தை காண்கிறான். தன்னுடைய சகோதரரெல்லாம் தன்னை வணங்குகிற பிரகாரமாக. ஆனால் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்ன பிறகு யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை அடித்து அந்நிய தேசத்துக்கு விற்று போட்டு விட்டார்கள். அந்நிய தேசத்துக்கு போன யோசேப்பு அடிமையாகவும் சிறைச்சாலையிலும் தன்னுடைய காலங்களை கழித்தான். 13 வருஷங்கள் கழித்து மெதுவாய் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் 13 வருஷங்கள் கழித்து 30வது வயதிலே கர்த்தர் நிறைவேற்றினார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரமாக, தேவன் உங்களுக்கு சொல்ல செய்ய நினைத்தது எவ்வளவு வருஷமானாலும், வாடை காற்று தென்றல் காற்றை போல வேகமாக வீசுகின்ற காற்றும் மெதுவாக வீசுகின்ற காற்றுமாகிய சோதனைகள் உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கும் போது அதிலே ஒரு அற்புதத்தையும் நன்மையையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ரூத்து நகோமியினுடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது, ரூத்துக்கு விவாகம் ஆகிறது, ஒர்பாலுக்கு விவாகம் ஆகிறது. திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு வாடை காற்று ரூத்துக்கு வீசுகிறது. கணவனார் இறந்து விடுகிறார், நகோமியினுடைய கணவனார் இறந்து விடுகிறார், ஒர்பாலுடைய கணவனார் இறந்து விடுகிறார். ஆனால் பொறுமையோடு ரூத்தும் நகோமியும் காத்திருந்தபடினாலே ஏற்ற சமயம் வந்தது. கர்த்தர் ரூத்துக்கு ஒரு போவாசை தாமதமாக நியமித்தது உண்மை என்று சொன்னால், நீண்ட நாட்களாக தென்றல் காற்றும் வாடை காற்றும் உங்களை வீசிக்கொண்டு வாழ்க்கையிலே கர்த்தர் புத்தி கெட்டாத அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜீவ அப்பம் நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.